டே ரமேஷ் ராமு, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கவனிங்கடா. அப்படி என்னடா சொல்கிற? நாம் இப்போ போகிற வழியில் ஒரு ஆறு வரும். அந்த ஆறு நம்ம தாண்டி போகிறப்ப பார்த்து போகணும். அது முழிச்சுன்னு இருந்துச்சோன்னா யாராச்சும் ஒரு ஆளை சாப்பிட்றோம். அது தூங்கின அப்புறம் நம்ம பார்த்து போகணும். உஷாராக இருக்கணும். என்னது, ஆறு சாப்பிட்ருமா? ஆமாம். இது என்னடா அது புதுசாக சொல்கிற? டேய், இதை பற்றி உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்கடா. என்னடா சொல்கிற? புரியல ஒன்றும். அது வந்துடா, இந்த ஆறுக்கு ரொம்ப பசிக்குமா. பசிக்கிறப்ப இந்த ஆற்று வழியாக யாராச்சும் நடந்து போனாங்கன்னா அவங்கள சாப்பிட்ருமா. அதனால தான் சொல்கிறேன். ஏய், என்னப்பா சொல்கிற? புதுசாக இருக்கு. சாப்பிட்ருமா? இப்போ அப்படின்னா நம்ம எப்படி போகிறது இந்த ஆற்றை தாண்டி நம்ம ஊருக்கு? அதுதான் ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்லார், நெருப்பு கொளுத்தி தீப்பந்தம் வச்சு அதை ஆற்றுல வச்சோம்னா அது சத்தம் வந்துச்சுன்னா முடிச்சிங்குதுன்னு அர்த்தம். அது சத்தம் வரலன்னா தூங்கியிருக்குன்னு அர்த்தம். அந்த நேரம் பார்த்து நம்ம போகணும். ஓஹோ, அப்படியா? சரி, வா போகலாம். டேய் அம்மாடா, நீ சொன்ன மாதிரி இந்த ஆற்றை எப்படி தாண்டதுன்னு தெரியலடா. ரொம்ப பயமாகுது. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்மள எல்லாரும் 3 பேரும் உயிரோடு நம்ம போனோன்னா ஆறு தூங்கின அப்புறம்தான் ஆற்றை கடக்கணும். அது முழிச்சுன்னு இருந்து காலை வச்சோம்னா நம்மளை சாப்பிட்றோம். நீ வேறா டேய், அது எப்படா நம்ம ஆறு முடிச்சுங்கிறதுன்னு பார்க்குறது? அதான் சொன்னேன்ல, நெருப்பு கொளுத்தி பந்தம் வச்சு அதை ஆற்றுல வச்சோம்னா சத்தம் வந்தால் அது முழிச்சிருக்குன்னு அர்த்தம். சரி சரி, எதுக்கு வெயிட் பண்ண? நெருப்பை மூட்டுங்க. டேய், நெருப்பை மூட்டுறா. சரி. நெருப்பை மூட்டியாச்சுரா, எடுத்து போய் செக் பண்ணு. டேய், நீ போய் செக் பண்ணுறா. ஐயையோ வேணாம், எனக்கு பயமாக்குது. நீயே போய் பாரு. டேய் தண்டை கருமாந்திரமே, உன்னை வச்சு நாங்கள் எடா பண்ணுறது. நானே போகிறேன். டேய் பாத்திரம் ஆற்றுல காலை வச்சிருப்பேன். தெரியும், மூடிட்டு நில்றா. நீ ஏன்டா அப்படி பண்ணுற? பார்த்தீங்களாடா சத்தத்தை? ஆறு முடிச்சிட்ருக்கு. ஆமாடா, இப்போ என்னடா பண்ணுறது? ஐயையோ, நம்ம வீட்டுக்கு போகாமல் இங்கேயே இருந்து சாக வேண்டியதானா? அது ஒன்றும் இல்லைடா, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். தூங்கிட்டு இருந்தால் நம்ம போகலாம். சரி சரி. இப்போ போய் பாருங்கடா, ஆறு முழிச்சுன்னு இருக்கா தூங்கியிருக்கான்னு. ஐயா, சத்தம் வரல. ஆறு தூங்கிருச்சு. நம்ம போகலாம். இல்லை சீக்கிரம். ஆமாம் ஆமாம், சீக்கிரம் வாங்க போயிடலாம். டேய், எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குடா. அதான் சத்தம் வரலையே, நம்ம தாண்டி போயிடலாம். வா சீக்கிரம். சரி சரி சரி. டேய், பார்த்து வாங்கடா, ஆறு ரொம்ப ஆழமாக இருக்கும் போல இருக்குது. யாருன்னா காணாமல் போனீங்களான்னா அவ்வளோதான். பார்த்து வாங்க, சத்தம் போடாமல் வாங்க. ஐயையோ, எனக்கு இப்போ கழுத்தை மட்டும் வந்துடுச்சு. என்னை எடுத்துகிட்டு போயிடும் போல இருக்குது. ஐயையோ, என்னை காப்பாற்றுங்கடா. டேய், இன்னும் கொஞ்சம் தொலைவு தான்டா, வாங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் போங்கடா. டேய் சீக்கிரம் வாடா. என்னடா பண்ணுற? ஐயையோ, என் காலை ஏதோ பிடிச்சிக்கிச்சு. காலை வெளியே வர மாட்டேங்குது. ஐயோ, ஆறு முடிச்சுக்கு போகுது. சீக்கிரம் வாடா. டேய், என் கையை போடுற, கையை பிடிச்சி மேலே வாடா. டேய், என்னை இழுடா, மேலே இழுடா. அப்பா, எப்படியோ ஒன்று மேலே வந்துட்டேன். ஆமாம், நம்ம நல்லபடியாக ஊருக்கு போகலாம். டேய், ஏன்டா அழுகுற? அது ஒன்றும் இல்லைடா, நம்மள ஒருத்தர் இந்த ஆறு முழுங்கிருச்சு. டேய், எப்படா சொல்கிற? ஆமாடா, ஆற்றை தாண்டி வர்றப்ப நம்ம 3 பேர் இருந்தோமா? ஆமாம். இப்போ எத்தனை பேர் இருக்கோம்? 2 பேர் தாண்டா இருக்கோம். என்னடா சொல்கிற? ஆமாடா, நீங்கள் கூட எண்ணி பாருங்கள், 2 பேர் தான் இருக்கீங்க. ஆனால் 3 பேர் நம்ம இருக்கணும். இதோ இவன் 1, இந்த இவன் 2, மொத்தம் எத்தனை பேர்? 2 பேர் தாண்டா இருக்கோம். இன்னொருத்தனை காணும்டா. இந்த ஆறு முழுங்கிருச்சு. என்ன பண்ணுறது? இருடா, நான் ஒரு முறை எண்ணி பார்க்குறேன். எத்தனை முறை என்னாலே 2 பேர் தானே இருப்போம். நான் 10 டைம் மனசுக்குள்ளே எண்ணி பார்த்துட்டேன். ஐயோ, இரு, நான் ஒரு முறை எண்ணி பார்க்குறேன்.
இவன் ஒன்று, இவன் ரெண்டு. ஐயையோ, நீ சொன்ன மாதிரி 2 பேர் தானே இருக்கோம், ஒருத்தனை காணோண்டா. டேய் முட்டாளுங்களா, நான் தாண்டா இந்த ஊரில் அறிவாளி, நான் என்றாயிடுறேன். இவன் ஒன்று, இவன் ரெண்டு. ஆமாம், சொன்ன மாதிரி ஒருத்தனை காணோண்டா. அந்த 6 முழுங்கிருச்சு. டேய் பசங்களா, அங்கே ஏடா 3 பேர் அழுந்துங்கிறீங்க? டேய் உங்களை தாண்டா, அங்கே பாருங்கடா. அது ஒன்றும் இல்லை பெரியவரே, இந்த 6 தாண்டி வந்தோம், எங்களை ஒருத்தரை இந்த 6 சாப்பிட்ருச்சு. என்னது 6 சாப்பிட்ருச்சா? ஆமாங்க, நாங்கள் தரவாக செக் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனால் இந்த 6 நாங்கள் வந்த நேரம் பார்த்து தூங்கலை, முழிச்சிட்டு இருந்து நாங்கள் ஆற்றை தாண்டி வர்றப்போ எங்களை சாப்பிட்ருச்சு ஒருத்தரை. ஆமாம், எத்தனை பேர் வந்தீங்க? 3 பேர். இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேருங்க. என்னது 2 பேர் இருக்கிறீங்களா? ஏன்பா என் கண்ணுக்கு 3 பேர் தெரியறீங்களே, 3 பேர் தான் இருக்கீங்க. இல்லைங்க ஐயா, நாங்கள் நல்லா எண்ணி பார்த்துட்டோம், 2 பேர் தான் இருக்கோம். எப்படி எண்ணீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் இவன் 1, இவன் 2, மொத்தம் 2 பேர் தானே வந்தது. நாங்கள் 3 பேர், நம்ம 2 பேர் தான் இருக்கோம். அட கூறு கெட்ட குக்கருங்களா, படிச்சிருந்தா ஏன்டா இந்த நிலமை உங்களுக்கு? இந்த 6 மோசமான 6 போல் என்ன பசியோடு இருந்திருக்கு, இப்படி சாப்பிட்ருச்சு ஒருத்தரை. சரி சரி, கவலைப்படாதீங்க, 6 ஒருத்தரை முழுங்குச்சில்ல, அவனை வர வைக்கிறேன். எப்படி எப்படி வர வைக்க முடியும்? அதான் ஆத்தோட போயிட்டானே, அதுக்கப்புறம் எப்படி வர வைக்க முடியும்? நான் வர வைக்கிறேன்டா செல்லக்குட்டி, எங்கே நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். வர வச்சா சந்தோஷம்தான். சரிங்க, சொல்லுங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். இந்த 3 பேரும் ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் நில்லுங்க. என் கையில் இருக்கிற பெரம்பால் ஒவ்வொருத்தனை அடிக்கிறேன். அப்போ ஒருத்தனை அடிக்கிறப்போ 1ன்னு எண்ணணும், இன்னொருத்தனை அடிக்கிறப்ப 2ன்னு எண்ணணும். புரிஞ்சுதா? எப்படியோ சரி, அடி வாங்கினாலும் ஒருத்தன் வந்தால் பரவாயில்ல, நிற்கிறோம். டேய் நில்லுங்கடா. இப்போ ஒருத்தனை அடிக்கும் போகிறேன், அடிக்கிறப்போ 1ன்னு எண்ணணும். 1. நீ நல்லா தலையை குனி, உன்னை அடிக்கிறப்ப 2ன்னு எண்ணு. 2. உன்னை அடிக்கிறப்ப 3ன்னு எண்ணணும், 3ன்னு சொல்லு. பார்த்து மெதுவாக அடிங்க பெரியவரே. 3. இப்போ எத்தனை வரீங்க என்னங்க? ஐயா இப்போ 3 பேரும் இருக்கேன் ஐயா. உங்கள் தடியால் ஏதோ மாயம் பண்ணி எங்களை ஒருத்தரை வர வச்சுட்டீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்கள் உயிரோடு இருக்கிறதையும் இதை மறக்க மாட்டோம். உங்களையெல்லாம் கடவுள் வந்தால் கூட திருத்தவே முடியாதுடா, போங்க.